தாம்பரம் அருள் கார்டன் பகுதியிலே இங்கே ரிசர்வ் சைட் இருந்தது. அந்த அருள் கார்டன் மக்கள் பல்சமய நல்லூர் இயக்கத்தில் இங்கே புதரா இருக்குது, இந்த இடம் இங்கே பூச்சிகள்லாம் வருது, அதனால் இங்கே ஒரு நூலகம் கட்டலான்னு சொன்னாங்க. அதனால் அருள் கார்டன் அந்த குடியிருப்போர் நல சங்கத்துக்கு பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நிதி வழங்கப்பட்டது. அது இன்று அந்த கட்டடம் கட்டி நூலகமாக அமைந்திருக்கிறது. இன்று மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி எல்லா பகுதியிலுமே கல்வி ஒன்று தான் ஒரு மனிதனை உயர்த்தும். இன்னைக்கு இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய மாநிலம் என்றால் அது தமிழகம் தான். அதற்கு கல்வி தான் முக்கியம். அந்த கல்விக்கு அனைத்து பகுதி மக்களும் இந்த ஒரு குடியிருப்போர் சங்கம், கோயம்புத்தூரில் இருக்கிற குடியிருப்போர் சங்கங்கள்லாம் அங்கே ஒரு நூலகங்களை அமைத்தால் இன்னும் கல்வி அறிவு பெற்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாகவும் உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாகவும் கல்வி இருந்தால் மட்டும்தான் அது உயர்த்த முடியும். அது அருள் கார்டன் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க பல்சமய நல்லூர் இயக்கம் இன்று செய்து கொடுத்து இன்னைக்கு திறப்பு விழா கண்டிருக்கிறது. இதுக்கு இந்த வாய்ப்பு இது ஒரு 8 லட்சம் ரூபா இதுக்கு ஆயிருக்கு. இதில் நாங்கள் ஒரு 6 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம். இந்த அருள் கார்டன் மக்கள் 2 லட்சம் ரூபா போட்டு இன்னும் அதுக்கு தேவையானதெல்லாம் இருக்காங்க. அதையும் நாங்கள் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் நடத்தி கொடுத்து உதவுறோன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பல்சமய நல்லூர் இயக்கத்தின் நோக்கமே போதையில் பொருட்கள் இல்லா தமிழகம், மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி திருமணத்திற்கு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். எங்களுடைய நோக்கமே சகோதரத்துவம், சமத்துவம், நல்லிணக்கம். அதை பேணும் வகையில் இன்னைக்கு இந்த திறப்பு விழா நடந்திருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் தமிழகம் ஒரு மத நல்லிணக்கத்தோடு அமைதியோடு இருக்கும் மாநிலம் தமிழகம். அதுக்கு நாங்கள் ஒரு 20 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மத நல்லிணக்க பணிகள் என்பது மிகப்பெரியது. அது இந்தியா முழுமைக்கும் வேண்டும். ஏன்னா ஒரு சில பகுதிகளில் ஒரு வட மாநிலங்களில் சில அசம்பாவிதங்கள் ஏதோ அறியாதவர்கள் செய்ததற்காக ஒரு சில சமூகத்தை ஒருத்தர் தவறு செய்தால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறை சொல்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது, யாரோ ஒரு தவறு செய்ததுக்காக. அதனால் இந்த பல்சமய நல்லூர் இயக்கம் இந்தியாவெங்கும், இந்தியாவுக்கு நாடுக்கு சுதந்திரம் கிடைச்சதே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து தான் இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கினாங்க. நாம் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த நாட்டுக்கே பலம். எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க, தாய் தந்தை இருக்காங்க, அவங்க பிரிஞ்சுட்டா அந்த குடும்பம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கிடும். அதே மாதிரி இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சகோதரர்களாக இருந்தால் மட்டுமே தான், ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தான் அந்த நாட்டில் தொழில் வளர்ச்சி, கல்வி, அந்த முன்னேற்றம் அடையும். அதனால நாங்கள் இந்த பல்சமய நல்லூர் இயக்கத்தின் புதிய நிர்வாகிகளை அமைத்து தமிழகம் முழுவதும் இந்த பணிகளை சிறப்பாக செய்து ஒரு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக மத நல்லிணக்கம் என்றால், சகோதரத்துவம் என்றால், ஒற்றுமை என்றால் தமிழகம் என்ற பெயர் வாங்குவதற்கு வேண்டி இந்த பணிகளை நாங்கள் 20 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக இந்த பணிகளை செய்வதற்காகத்தான் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.